இடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருக்கோம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்க யாருக்கும் அடி பண்ணிக்கணும் தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டபூர்வமா சந்திப்போம். நரேந்திர மோடியிடம் மோதாதே, நரேந்திர மோடியிடம் நாளை என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. மு.க. ஸ்டாலின் பார்த்து விட்டதுனால ஏதோ உறவு வந்துடுச்சோ, சாஃப்ட் ஆயிட்டாரோ. இடி மோடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொன்னாரு. யார் சொன்னாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு. உதயநிதி நேற்று சொன்னாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாசம் முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு? ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஏடியாவது மோடியாவது நேற்று பாருங்க தாடி கட்டின்னு மு.க. ஸ்டாலின் நிற்கிறது, ஹேமந்த் சோரன் தான் நிற்கிறாரு. எது இருந்தாலும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போன்று எங்க கனிமொழி முன்னாடி அனுப்பிச்சு ஒரு ஸ்டேஜ் செட் பண்றது, டைம் கேட்கறது, கெஞ்சறது, இதுல நிச்சயமாக ஏதோ தயவு கேட்டிருக்காரு. தயவு செய்ய மாட்டார் நரேந்திர மோடி என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்குங்க. நரேந்திர மோடி சரியான வெக்கரத்தை வைப்பாருங்க. ஆகாஷ் பாஸ்கரன் அகப்படுவான், கார்த்திக் விசாகன் அகப்படுவான், செந்தில் அகப்படுவான், ரிதேஷ் அகப்படுவான். இப்ப நான் இன்னொரு பேர் ஒண்ணு கேட்டேன். அதுக்கு எனக்கு பேர் தவறாக சொல்வதற்கு அந்த நகரம் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். ஜூஜுவா? ஆமா, அவர்களை ஓட விடுவார் நரேந்திர மோடி. பார்த்துட்டே இருக்க. ஜூன் ஜூலை